வெற்றி பெற்றவுடன் பனையூர் அலுவலகத்திற்கு வந்துவிட வேண்டும் என்றும் விஜய் கூறியிருக்கிறார். Is Vijay the next NGR or the next NTR? 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட். நான் அரசியலே பேச மாட்டேன். இந்த தேர்தல்ல ஒரு சஸ்பென்ஸ் சொன்னல, அந்த சஸ்பென்ஸ் மே 4ஆம் தேதி தெரிய வரும். கைஸ், டிவிகே தலைவர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வேட்பாளர்லாம் ஜெயிச்ச உடனே பனையூருக்கு பறந்து வந்துருங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 40 இடத்துல விஜய் ஜெயிச்சாலே போதும், நெக்ஸ்ட் சிஎம் விஜய் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்றத பார்க்க போறோம். இது கூட பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே குள்ளேயே கொஞ்சம் சலசலப்பு வந்திருக்கு. ஏடிஎம்கே வந்து ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் போடுற மாதிரி இருக்கு. சோ அந்த மேட்டர் என்ன அப்படின்றதை பார்க்க போறோம். திமுகவின் பித்தலாட்ட நாடகம் எடுபடாது என எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கருத்து கணிப்பு என்ற பெயரில் திசை திருப்பும் வேலையை செய்கிறது திமுக என்றும் அவர் கூறியிருக்கிறார். நெக்ஸ்ட் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்ப கண்டிப்பா வாக்கு சதவீதம் ஏறாது, அது கீழே தான் போகும். நிச்சயமாக வாக்கு வங்கி உயராது அவருக்கு. இந்த முறை இந்த தேர்தல் அவருக்கு நிச்சயமா விஜய்னால அவருக்கு ஒரு நாம் தமிழருக்கு சேதாரம் அப்படின்றத உறுதியா சொல்லலாம். நிறைய அதிமேதாவிகள் வந்து பாத்தீங்கன்னா கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம்.